யோவான்ல 6, 10, 11, 12 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல விசுவாசமும் கிரியைகளும் ஒன்று சேர்ந்த இடத்துல கர்த்தர் அடுத்த அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். 10, 11, 12. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, விசுவாசமும் கிரியைகளும் ஒன்று சேரும் பொழுது இங்க கர்த்தர் அடுத்த அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். கவனிங்க, சொல்லுகிறார், கையில இருக்கிறது எத்தனை அப்பம், எத்தனை மீன்? 5 அப்பமும் 2 மீன் தான். 5000 பேர் மாத்திரமல்ல, 12000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. எல்லாரையும் உட்கார சொல்றாருங்க, பந்தி வைக்க சொல்றாரு, உட்காருங்க. விசுவாசம் இருந்தது, அங்க என்ன வருது? கிரியைகளும் இருந்தது. கையில சாப்பாடே இல்ல, ஆனா என்ன பண்றாங்க? பந்தி உட்கார சொல்றாரு. உட்காரவங்களுக்கு தெரியாது இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? சீஷர்களுக்கு தெரியும். விசுவாசம் இருக்கு சொல்றாரு. அது வரைக்கும் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 10,000 பேருக்கு மேல சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஏன்னா புருஷர்கள் மாத்திரம் தான் 5000 பேரு. மனைவி பிள்ளைகள் கணக்கு போட்டு பார்க்கும்போது 12,000 பேர் கிட்ட என்ன பண்றாங்க? மேல காணப்படுகிறது. அத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு எத்தனை மட்டும் தான் கையில இருக்கு? 5 அப்பமும் 2 மீனும். இப்ப சீஷர்களை பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கிறாங்க, என்ன ஆண்டவர் எத்தனை பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தா கூட என்ன பண்ணாது? பத்தாதுன்னு கேட்டவங்க இயேசு சொல்லுகிறார், முதல்ல நீ உட்கார வை, நீ உட்கார சொல்லு. அந்த வார்த்தையை இவங்க நம்பிட்டாங்க. நம்பினதுக்கு பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? உட்கார வைக்கிறாங்க. பந்தியில் எல்லாருமே அந்த புல்லுள்ள பந்தியில உட்கார வைக்கிறாங்க. கைகள் ஒன்றும் இல்லை. சின்ன பையன் சாப்பிடுற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கு. எப்படி இது எல்லாருக்கும் பத்தும்? எப்படி எல்லாருக்கும் அது போதுமானதா இருக்கும்? அங்க என்ன உண்டாகுதுங்க? விசுவாசம் இருக்கு, கிரியைகளும் இருக்கிறது. இப்ப அடுத்தது எப்படி கானாவூர்ல செய்தாரோ அதே போலதான் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்க, அப்படியே கொடுக்கிறார். மாற்றவே இல்லை. 5 அவங்க கண்களுக்கு தெரியுது எத்தனை மட்டும்தான்? 5 அப்பமும் 2 மீன் தான். அதை எடுக்க 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 குறையாமல் வந்து கொண்டே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆனா விசுவாசத்துல அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுக்க 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 அவன் என்ன வந்திருந்தான்? குறையாமல் வந்துகிட்டே இருந்தான். விசுவாசமும் கிரியைகளும் ஒன்று சேர்த்த பொழுது அங்க பாத்தீங்க அப்படின்னாக்க 12 கூடை நிறைய என்ன பண்ணார்களா? மீதம் எடுத்தார்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. எதை வைத்து? எதை வைத்து? விசுவாசமும் கிரியைகளும் வைத்து. விசுவாசம் மட்டும் இல்லங்க, என்ன வருதுங்க? கிரியைகளும். இன்னைக்கு நம்மளை உட்கார சொன்னோம் அப்படின்னாக்க 1008 கேள்வி கேட்டதுக்கு பிறகு செய்யறதுக்கே அதை என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு யோசிச்சு செய்கிறது. அல்லேலூயா. 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 விசுவாசமும் இருக்கு, இல்லைன்னு உட்கார்ந்துடல. எது நடந்துட்டு இருக்குங்க? கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் வேதம். நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா எதுல காமிக்கணும்? அத உங்களுடைய செயல்ல, கிரியைகளை காண்பிக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது பேர் கிரியைகள் கிடையாது. அதுக்கு பேர் என்ன கிடையாதுங்க? கிரியைகள் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா.